வெல்கம் டு ஆசான் ஈஸி ஹிந்தி சேனல். ஆசான் ஈஸி ஹிந்தி சேனலுடைய ஆன்மீக பயணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த ஆன்மீக பயணத்தில் சில முக்கிய ஆன்மீக தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பக்தர்களின் நெஞ்சமான குகையில் இருப்பதால் முருகனை குகன் என அழைப்பர். மலை தேன் கொடுத்து ஸ்ரீ ராமபிரானை தன் அன்பால் மலைக்கச் செய்தவன்தான் குகன். ஒரு கைப்பிடி அவல் கொடுத்து கிருஷ்ணரை பாசம் என்னும் பிடிக்குள் அகப்படை செய்தவர் குசேலர். ராவணனின் தங்கை சூர்பனகை. சூர்ப்பம் என்றால் முரம். இவள் முரம் போல நகத்தை உடையவள், அதனால் இவள் சூர்ப்பனகை. முருகன் மீது நக்கீரர் எழுதிய சங்கத்தமிழ் நூல் திருமுருகாற்றுப்படை. திருநாவுக்கரசரை குருநாதராக கருதி பக்தி செய்த சிவனடியார் அப்பூதி அடிகள். மந்த்ரா என்றால் மனதை கலக்குபவள், அதனால்தான் இராமாயணத்தில் கைகேயின் மனதை கலக்குபவளாக இருந்தாள் மந்த்ரை. முருகனின் வரலாற்றை ஸ்ரீ ராமபிரானுக்கு சொன்ன முனிவர் விஸ்வாமித்திரர். நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி. இதை ராமானுஜருக்கு உபதேசம் செய்தவர் திருமலை ஆண்டான். திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் தன்வந்திரி பகவானுக்கு தான் முதலில் பூஜை நடக்கும். திருஞான சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் சிவபக்தனான ராவணனை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை முருகபெருமான் மீது அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்து பாடல் பாடியுள்ளார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதியை படித்தால் நாகதோஷம் தீரும். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் மூலம் பலன்களை பற்றி விளக்குவதுதான் ஜோதிடம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வாழ்க வளமுடன். நன்றி.